ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் சிங்கப்பூர் சலூன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த படத்தோட கதையை பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு படத்தையும் பார்க்கலாம், இல்லை ஸ்டோரியை கேட்டுட்டு படம் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோவான ஆர்ஜே பாலாஜியை காட்டுறாங்க. அவர் ரொம்பவே சோகமாக இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, இவர் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை கலந்து வச்சுருக்காரு. ஸோ இவர் ஏன் சூசைட் பண்ணிக்க போகிறாருங்கிற கதையை இவரே நமக்கு சொல்கிற மாதிரி வாய்ஸ் ஓவரில் காட்டுறாங்க. ஹீரோவோட சின்ன வயசுலேருந்தே கதை ஆரம்பிக்குது. ஹீரோக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தார். ஸோ அவர் வந்து முஸ்லீமில் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்குலாம் சுனத் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ அதை வந்து சாச்சாங்கிற அந்த ஊரில் இருக்க ஒருத்தர் தான் பண்ணி வைக்கிறாரு. அதே சேம் டைம் நம்ம ஹீரோ ஒரு ஹிந்து, அவருக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கும் சாச்சாவை தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் நமக்கு இந்த மாதிரி பண்ண சாச்சாவை சும்மா விடக்கூடாதுரா, அவரை பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் போகிறப்ப அவர்கிட்ட கல்லை விட்டு அடிக்கிறது, அவரோட சைக்கிளை பஞ்சர் ஆக்குறது, அது மட்டும் இல்லாமல் சாச்சா வந்து சிங்கப்பூர் சலூன்னு ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த கடை கண்ணாடியை கல்லை எடுத்து உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அதே ஏரியாவில் இருக்க ஒரு பிச்சைக்காரரை துரத்திக்கிட்டே வராங்க அடிக்க. அவர் பயந்து போய் கரெக்டாக சாச்சாவோட கடைக்கு முன்னாடி ஓடி வர அவர் கூப்பிட்டு இவர் முகம்லாம் என்ன இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு முகத்தில் உள்ள முடியெல்லாம் எடுத்துகிட்டு ஹேர் ஸ்டைலே மாற்றி விட்டு ஃபுல்லாக அப்படியே ஆளை சேஞ்ச் பண்ணி விட்டுடுறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோட ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. என்னடா சாச்சா மேஜிக் பண்ணிட்டாரு, அவரோட சலூனுக்குள்ளே அழைச்சிட்டு போனார், திரும்ப வெளில வந்தால் வேற ஆள் வராரு, நம்ம சாச்சா ஒரு மேஜிக் மேன்றான்னு சொல்லிட்டு இந்த பசங்க 2 பேரும் ஆச்சரியமாக அந்த சாச்சாவோட ஒர்க்கை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே சாச்சாவோட கடைக்கு தான் டெய்லியும் வருவாங்க. ஸ்கூல் முடிஞ்சோடனே சாச்சாவோடையும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ குட்டி ஹீரோ என்ன சொல்கிறாரு, எனக்கும் இதே மாதிரி முடிவெட்ட கற்றுக் கொடுங்க சாச்சான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காரு. அதுக்கெல்லாம் நேரங்காலம் வரணும், நான் சொல்லி தருவேன்னு சொல்லிட்டு சாச்சாவும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க 3 பேரும் நல்லா க்ளோஸாக அட்டாச்ட் ஆகிட்டாங்க. அப்படியே வருடங்கள் ஓடுது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் நல்லா வளர்ந்துடுறாங்க. ஸோ ஸ்கூல் லீவில் ஹீரோ அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிட்டு லீவ் முடிச்சு வந்து பார்த்தா சாச்சாவோட கடை பூட்டி இருக்குது. என்னன்னு விசாரித்தா சாச்சாவோட அண்ணன் இறந்து போயிட்டாரு. ஸோ அண்ணன் குடும்பத்தை இவர் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஊரை விட்டே போயிட்டாருன்னு சொல்லவும் ஹீரோக்கு பயங்கர வருத்தம். சாச்சாவை ரொம்பவே இவர் மிஸ் பண்ணுறாரு. நம்மளும் சாச்சா மாதிரியே ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஆகணும்னு தான் ஆசை. இதை அவங்க அப்பாட்ட சொல்கிறப்ப, இப்போ நீ சின்ன வயசு, உனக்கு புரியாமல் நீ ஒரு முடிவில் இருக்க, நீ ஃபஸ்ட்டு ஒரு டிகிரியை படித்து முடி, அப்போ தான் உனக்கு பக்குவம் வரும், அதுக்கப்புறமும் நீ நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக தான் ஆவேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு அலோவ் பண்ணுறோன்னு சொல்ல ஹீரோவும் சேர்ந்து ஒத்துக்கிட்டு இன்ஜினியரிங் படிக்கலான்னு முடிவெடுக்கிறாரு. ஸோ ஹீரோவும் ஃப்ரெண்டும் சென்னைக்கு போகிறாங்க, ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் போடலான்னு சொல்லிட்டு. இடையில் ஒரு சின்ன சீன் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கப்போ ஸ்கூல் படிக்கும்போது நிலாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். இந்த விஷயம் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வரலாம். ஹீரோட ஃப்ரெண்டும் சென்னையில் இன்ஜினியரிங் சேரதானே வந்திருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு, ஏன் நிலாங்கிற பொண்ணு ட்ரிபிள்இ இங்கே படிக்கிறதா நேம் லிஸ்ட்டில் பார்த்துட்டா, ஒரு வேளை நீ சின்ன வயசில் லவ் பண்ண அந்த நிலா ரதியாக தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோவை வேறு கோர்ஸ் எடுக்கலான்னு வந்திருப்பாரு. ஸோ நிலாங்கிற பொண்ணு ட்ரிபிள்இ எடுக்கவும் ஹீரோ ஃப்ரெண்டும் ட்ரிபிள்இ எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு நிலா கிடையாது, நிலா ரதின்னு சொல்லிட்டு. சரி, பேரில் சேஞ்சஸ் இருந்தால் என்ன, இந்த பொண்ணே லவ் பண்ணிடலான்னு ஹீரோவும் நினைக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் இவங்களுக்குள்ள மோதலில் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுமே அதே காலேஜில் இருக்க இன்னொரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படியே வருடங்கள் ஓடுது. ஹீரோ ஒரு வழியாக டிகிரியை முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட போய் இப்பயும் நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக தான் ஆகணுங்கிற அதே தெளிவோட பேச ஹீரோட அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு. ஏன்னா இவ்வளோ வைராக்கியமாக படித்து முடித்ததுக்கப்புறம் நீ ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக தான் ஆவேன்னு சொன்னுவீன்னா அதுதான் உன் ஆசை, நீ உன் இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சின்ன சின்ன சலூனில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டுருக்கப்ப ஹீரோ காலேஜில் லவ் பண்ணார் இல்லையா நிலா ரதிங்கிற பொண்ணு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரம் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேளுன்னு சொல்ல ஹீரோவும் உடனே அவங்க அப்பாவை அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி வேற ஒருத்தரோட நிச்சயம் பண்ணியே பேசி முடிச்சுட்டாங்க. நிலாவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா என்கிட்ட பேசி புரிய வச்சுட்டாரு, நீ வெறும் முடிவெட்டுறவன் தான், அதாவது ஹேர் ஸ்டைல்ஸ் தான், உன்னோட நான் சேர்ந்து வாழ்ந்தேன்னா நான் நினச்ச மாதிரி வாழ முடியாது, அதனால் நீ வேறு பொண்ணை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கழட்டி விட்டுருது. இதில் ஹீரோக்கு பயங்கர அப்செட்டு. ஹீரோட அப்பா தான் ஆறுதல் பண்ணுறாரு. ஸோ அவள் போனால் போயிட்டு போட்டு, உன்னோட பேஷன் என்ன, நீ ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் தானே, அதுக்கான வேலையில் நீ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாரு. அடுத்ததாக ஹீரோ டாப் மோஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்டான அனூப் மேனனோட ஒன் ஆஃப் தி பிரான்ச்சில் போய் வேலைக்கு சேர்றாரு. ஸ்டார்டிங்லேயே இவருக்கு பெரிய பதவியெல்லாம் கொடுக்கல, ட்ரைனராக தான் அவர் கடையில் வச்சுருக்காங்க.
இந்த கடைக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க வருவாங்க. ஸோ அப்படி தான் ஹீரோ ட்ரெய்னரா சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ, ஒரு பெரிய செலிபிரிட்டி வராரு. அவர் வந்து அனுப் மேனன்ட்ட தான் எப்போதுமே முடி வெட்டுவாரு. ஸோ அனுப் மேனன் வர லேட் ஆகும். வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வெயிட் பண்ண நேரத்தில ஹீரோ சில பேருக்கு முடி வெட்டுறதெல்லாம் பார்த்துட்டு, இந்த பையன் நல்லா வெட்டுறானே, இவனே எனக்கு வெட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் அதே மாரி அந்த செலிபிரிட்டிக்கு வெட்டுறாரு. ஸோ அந்த செலிபிரிட்டிக்கு ஹீரோ ஹேர் கட் பண்ணது ரொம்பவே பிடிச்சி போக, இனிமேல் நீ தான் எனக்கு எப்போதுமே ஹேர் கட் பண்ணணும். நான் எங்கே ஃபாரின் போனா கூட நீ என் கூட வந்துடணும்னு சொல்லிடுறாரு. ஸோ கரெக்டாக இவர் செலிபிரிட்டி கிளம்புற நேரத்தில் அனுப் மேனனும் வர, இப்போ உன்னை விட இந்த புது பையன் நல்லா வெட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட, அனுப் மேனனுக்கும் ரொம்ப சந்தோஷம். புதுசாக வந்தவன் கஸ்டமரை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்குமே உனக்கு ப்ரொமோஷன் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃபாக அவரையுமே ரெகக்னைஸ் பண்ணி ஹீரோவையும் இப்போ அவரோட ஒன் ஆஃப் தி பிரான்ச்சில் வந்து ஸ்டாஃபாக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. அடுத்ததாக ஹீரோவுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க வீட்லேருந்து. இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும்போது நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணு. ஸோ கல்யாணம் 2 சைடும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பா யார் தெரியுமா? அவர் தாங்க சத்யராஜ். அவர் கஞ்சம்னா கஞ்சம், பயங்கர கஞ்சங்க. அவரோட மூத்த பொண்ணு கல்யாணத்தையே பயங்கர சிம்பிளாக நடத்தினார், கம்மி காசு செலவில். அதே மாதிரி தான் என் 2வது பொண்ணு கல்யாணத்தையும் கோயிலே சிம்பிளாக பண்ணுவேன்னு சொல்ல, ஹீரோவோட அம்மா அப்பாவும் இவனுக்கு பொண்ணு தரதே பெருசுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சிம்பிளாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருது. கொஞ்ச நாள்லேயே சத்யராஜ் ஒரு வேன் ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் அள்ளிட்டு வராரு. என்னங்க பொண்ணுக்கு சீதனத்தை கொண்டு வரீங்களான்னு கேட்க, இல்லைங்க நான் தனிக்கட்டையாக கடந்து என்ன பண்ண போகிறேன், அதான் பொண்ணு வீட்லேயே வந்து தங்கிடலாமேன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வரேன், அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுங்களுக்காகவும் எனக்காகவும் 3 கோடியே வந்து நான் என் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அது இப்போதைக்கு உங்கள் யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. சீனை கட் பண்ணால் ரோபோ சங்கரை காட்டுறாங்க. ரோபோ சங்கர் தாங்க சத்யராஜோட மூத்த பொண்ணோட மூத்த மாப்பிள்ளை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஹீரோவுக்கு வந்து சொந்தமாக ஒரு சலூன் வைக்கணும்னு ஆசை. ஸோ புதுசாக நிறைய அப்பார்ட்மெண்ட் ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு காலி இடம் விற்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்த வாங்கி அங்கே சலூன் வச்சா நல்லா வியாபாரம் ஓடுமேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனால் அந்த லேண்டோட ரேட்டு 3 கோடின்னு போல் சொல்கிறாங்க. ஹீரோ கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஆனால் ஹீரோனோட அப்பா பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்காருல, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பா ஒத்த பைசா தரதா இல்லை. அதாவது சத்யராஜ் நான் ரூபா கூட தரமாட்டேன்னே சொல்லிடுறாரு. ஹீரோக்குமே சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஹீரோ நிறைய பேர்கிட்ட கடனும் கேட்டு பார்க்குறாரு. ஆனால் யாரும் அந்த அளவு அமௌண்ட் தரத்துக்கு ரெடியாக இல்லை. ஒரு பக்கம் இருக்க சத்யராஜுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரா ஃபோன் பண்ணுறான்னு பார்த்தா நம்ம சத்யராஜோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, நீ எங்கேப்பா இருக்க, இங்கே ஒரு கடையில் வந்து 3 பீர் குடிச்சிட்டு யூரின் பாஸ் பண்ணாமல் இருந்தால் ப்ரைஸும் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம குடித்த பீருக்கும் காசும் வாங்க மாட்டாங்க, நீ உடனே கிளம்பிவான்னு சொல்ல சத்யராஜ் உடனே கிளம்பி போகிறாரு. இவர் தான் ஓசினா எங்கேனாலும் போயிடுவார் இல்லையா, வேகமாக வராரு. வந்து ஒரு பாருக்கும் போய் 4 கூலிங் பீரை வாங்கி நல்லா மடக்குன்னு குடிக்கிறாரு. அதே பாரில் தான் நம்ம ஹீரோவோட அதாவது சத்யராஜோட மூத்த மாப்பிள்ளை ரோபோ சங்கர், ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சத்யராஜ் அவங்கள பார்த்துடுறாரு. ஆனால் அவங்க நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு தான் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. சத்யராஜும் 4 பீரையும் குடிச்சிட்டு முடிச்சுட்டு எங்கேப்பா ப்ரைஸ்ன்னு கேட்க, என்ன சார் சொல்கிறீங்க, ப்ரைஸை நாங்களாம் எதுவும் சொல்லையேன்னு சொல்ல, அப்போ தான் சத்யராஜோட ஃப்ரெண்டு மறுபடியும் ஃபோன் அடித்து, என்னடா இன்னும் வரல, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்போ தாங்க இவருக்கே புரியுது வேறு கடைக்கு மாறி வந்துட்டோம்னு சொல்லிட்டு. இவர்கிட்ட காசும் வேறு இல்லை, இவர் குடித்த பீருக்கு வேறு 8000 ரூபா பில்லு போட்டிருக்காங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவர் அப்படியே மாப்பிள்ளைங்கள்ட்ட போய் சரண்டர் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேசி, என் பில்லை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்கப்பான்னு சொல்ல அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே வந்து சத்யராஜ் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோ அண்ட் ரோபோ சங்கர்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஃபாரின் சரக்கு, அதையும் 2 பெக்கு போடுறாரு. ஸோ பயங்கர போதையும் ஆயிடுறாரு. ஸோ போதையில் மாப்பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போதையில் ஒரு செக் எழுதி கொடுக்குறாரு. செக்கில் அவர் அக்கௌண்ட்டில் இருக்க 3 கோடியும் அப்படியே எழுதி கொடுத்துற, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து அடுத்த நாள் காலையிலே அந்த லேண்டை வாங்கி ஹீரோ அவர் பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ஸோ தூங்கி காலைல ஏந்திரிச்ச சத்யராஜுக்கு அப்போ தாங்க தெரியுது போதையில் 3 கோடி எழுதி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. இவருக்கு அந்த அதிர்ச்சியிலே பிபி ஹை ஆகி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹீரோ 3 கோடிக்கு இடம் வாங்கினதும் இல்லாமல் அந்த இடத்துல கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அந்த பில்டிங்கையும் கட்டிட்டு உள்ளே வந்து எலிவேஷன் ஒர்க்குக்கு இன்னும் 1 கோடி ஃபைனான்சியர்கிட்டேருந்து கடன் வாங்கி அதுக்கு வேறு இன்னும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கடையோட லோகோவாக சாச்சாவோட இமேஜை தான் வச்சுருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சத்யராஜுக்கு பக்குன்னு இருக்குது, நம்ம காசை இவன் திருப்பி கொடுப்பானா மாட்டானான்னு சொல்லிட்டு அவர் பொண்ணுக்கிட்ட, ஏம்மா எப்படியாவது உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு அந்த 3 கோடி பணத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருமான்னு சொல்லிட்டு இருக்காரு.
ஹீரோ இந்த மாதிரி ஒரு புதுசாக கட்டிகிட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு இடத்துல பக்கத்துலேயே ஒரு பில்டிங்கில் இது சலூன் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த இடம் மெயின் இடமாச்சு, அங்கே வச்சா நல்லா வியாபாரம் ஓடுமேன்னு தெரிஞ்சுக்கிட்ட அனுப் மேனன் என்ன பண்ணுறாரு, நேராக ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை வந்து ஒரு லேண்டு வாங்கி சலூன் கட்டிகிட்டு இருக்காரு இல்லையா, அந்த இடத்த நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் தந்துட்டு வாங்கிக்க ரெடியாக இருக்கேன், அது என் பேரில் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னு கேட்க, சத்யராஜன் நம்மளுக்கு காசு வந்தால் போதுண்டா சாமின்னு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்புறமா தான் தெரியுது அந்த லேண்டு ஹீரோ பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு. ஸோ ஹீரோ சைன் போட்டால் தான் முடியும். ஆனால் ஹீரோ விற்கிற ஐடியாவிலே இல்லை. அதனால் அனுப் மேனனும் போயிடுறாரு. ஹீரோட சலூனில் முக்கால்வாசி ஒர்க் முடிச்சிருச்சு. இன்னும் 4 நாளில் திறப்பு விழா நடத்த போகிறாங்க. திறப்பு விழாவுக்கு முன்னாடி இந்த என்ஜாய் பண்ணுற விதமாக பார்ட்டி மாதிரி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு சரக்கு வாங்கிட்டு வந்து ஹீரோ, ரோபோ சங்கர், அவரோட ஃப்ரெண்டுன்னு தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்க, பயங்கர மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழையில் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலலாம் நிறையா கட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது அப்படியே சரிஞ்சு விழுகுது. ஹீரோ இதை பார்த்தோன்னே அப்படியே மிரண்டு போயிடுறாரு. ஏன் இந்த அப்பார்ட்மெண்ட் சரிஞ்சு விழுதுன்னா, அது வந்து சதுப்பு நிலத்தில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டினவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் இந்த மழையில் அந்த அப்பார்ட்மெண்ட் வேறு இடிஞ்சு விழுந்தது இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த நிறைய மக்கள் வந்து பக்கத்தில் தான் குடிசை போட்டு தங்கியிருந்தாங்க. அவங்கள அப்புறப்படுத்திட்டு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுங்க கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த குடிசை போட்டு தங்கியிருந்த மக்கள் இருந்த இடத்துலையும் தண்ணி நிறையா பூந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ சிங்கப்பூர் சலூன்னு ஒரு சலூன் கட்டியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த சலூனை சுற்றி கூடாரம் போட்டு தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பத்தாயிரத்துக்கு நம்ம ஹீரோட கடையிலேருந்து வந்து தண்ணி பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே நாக்ஸ்தி ஆயிடுச்சு. ஹீரோக்கு பயங்கர வருத்தம், என்னடா நல்ல இடத்துல வாங்கி கட்டியிருக்கோம், நல்லா வருமானம் போகும்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கடன் கொடுத்த ஃபைனான்சியர் வேறு கடனை திரும்ப கொடுக்கலன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஹீரோவோட ஒய்ஃபை மிரட்டிட்டு போகிறாரு. இதில் அவங்க ஒய்ஃப் வேறு கண்ணாப்பின்னான்னு ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. பத்தாயிரத்துக்கு ஹீரோக்கு வட்டி கட்ட கூட படம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. யார்கிட்ட காசு கேட்டாலும் கடன் தர மாட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நிற்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு அவரோட ஒய்ஃபோட நகையை கொடுத்து இதை அடகு வச்சு இப்போதைக்கு வட்டியை கட்டுறான், மீதிக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சரி இந்த நகையாவது கிடச்சதேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா அந்த நகையும் ஒருத்தன் வந்து பிட் பாக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு பிடுங்கிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோக்கு எவ்வளோ கஷ்டத்தை தாங்க முடியும், இனிமேலும் வாழ வேணாம் செத்துடலான்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை வாங்கி வச்சுட்டு அவரோட சலூனில் உட்காந்துருக்காரு. கரெக்டாக அவர் அந்த தூக்க மாத்திரையை முழுங்க போகிற நேரத்தில் கதவு தட்டுற சத்தம், யாராதுன்னு போய் கதவு திறந்தா அரவிந்த் சாமி வராரு. ஹீரோவுமே அரவிந்த் சாமியை பார்த்து யார் சார் நீங்கள், என்ன வேணும்னு கேட்க, இல்லை நான் இதுக்கு முன்னாடி இந்த வழியாக தான் நான் கோயிலுக்கு போவேன், இடையில ஒரு 4-5 வருஷம் ஃபாரின் போயிட்டனால வர முடியல, நான் முன்னாடி வரப்பெல்லாம் இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்தில் நிறைய கிளிங்கள் இருக்கும், அதுங்களுக்கு நான் எப்போதும் தீனி போட்டுட்டு தான் போவேன், இப்போ வந்து பார்த்தா அவங்க பில்டிங் இருந்துச்சு, அதான் வந்துட்டு போகலாமேன்னு வந்தேன், என் காரில் வேறு பெட்ரோல் தீர்ந்துருச்சு, பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்கு இருக்கான்னு கேட்க, இந்த நேரத்தில் எதுவும் இருக்குமா என்னன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்ல, என்ன வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு ரெடியாக இருக்கீங்க போல் அப்படின்னு ஏதோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இவர் பேச, ஹீரோவுமே ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க வண்டி எடுங்க, பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோவோட வண்டியில் போகிறாரு. அப்போ இப்படியே நேராக போங்கன்னு ரூட்டு அரவிந்த் சாமி சொல்லிகிட்டு இருக்க, சார் அது அங்கே வழியே இல்லை சார் முட்டு சந்துன்னு சொல்ல, இல்லைங்க நீங்கள் போங்க சைடில் ஒரு சந்து இருக்குது அங்கே போங்க, அங்கே ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கும், அந்த கடையில் சாப்பாடு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அந்த கடையில் பார்த்தா அவ்வளோ கூட்டம், இந்த கடை இங்கே இருக்கிறதே தெரியல சார், ஆனால் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்ல, அப்போ தான் அரவிந்த் சாமி சொல்கிறாரு, எப்போதுமே இருக்க ஏரியா முக்கியம் இல்லை, அதில் இருக்க தரம் தான் முக்கியம், தரம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் மக்கள் தேடி வருவாங்கன்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோக்கு உரைக்குது. அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் திரும்ப ரிட்டன் அவரோட சலூனுக்கு வந்துகிட்டு இருந்தா, அந்த கூவம் ஏரியாவில் இருந்த மக்கள் எல்லாம் இங்கே தானே செட்டு போட்டு தங்கியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு லேடிக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க போல், டெலிவரி பெயின் வந்துச்சு. ஸோ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்னும் வராதனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து என் சலூனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து அங்கே டெலிவரி பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. அடுத்த நாள் காலைல ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அந்த நபரோட வீட்டை தேடி கொண்டு போய் பார்த்து குழந்தைய பார்த்துட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரப்ப அங்கே 4-5 யூத்து பசங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்கே வந்த பெரியவங்களோ, ஏன்டா டான்ஸ் ஆடுறேன் பாட்டு பாடுறேன்னு ஏன்டா இன்னும் வேஸ்ட்டாக நேரத்தை கழிக்கிறீங்க, எங்கேயாவது வேலைக்கு போக வேண்டியதானு சொல்லி திட்டிகிட்டு இருக்க, அப்போ தான் ஏன் தம்பி என்ன பிரச்சனைன்னு போய் ஹீரோ விசாரிக்க, இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ரியாலிட்டி ஷோல நடக்குதுன்னா நாங்கள் அதில் நல்லா டான்ஸ் ஆடுவோம், நாங்கள் எத்தனையோ தடவை உள்ளே போக ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களை உள்ளே விட மாட்டுறாங்க, பார்த்தா எங்களோட உருவம் அவ்வளோ கேவலமாக இருக்குது போல், எங்களை பார்த்தாலே குப்பத்தாளுங்கன்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க நான் கேட்டுக்கு வெளியிலன்னு சொல்ல, அப்போ தான் ஹீரோ வந்து சாச்சா ஒருத்தரை இதுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரரை வந்து பயங்கரமாக லுக்கை மாற்றி விட்டார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம லுக்கை இவங்களுக்கு மாற்றி விட்டால் தான் எல்லாம் சரியாகும்னு
சொல்லிட்டு அந்த பசங்கள அழைச்சிட்டு போய் சலூனில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லுக்கை கொடுத்து நல்லா ஆளே டிப்டாப்பாக மாற்றி விட்டு இப்போ போய் அந்த கேட்டு முன்னாடி நில்லுங்கடா அப்படின்னு சொல்ல இவங்க போனோடனே செக்யூரிட்டி சல்யூட் அடித்து உள்ளே விடுறாரு. ஸோ இவங்களோட டீம் நேமை வந்து சிங்கப்பூர் சலூன்னே சொல்லிட்டு அந்த ரியாலிட்டி டான்ஸ் ஜோடியில் வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு இவங்க டீம் கலக்குன்னு கலக்குது. அந்த சிங்கப்பூர் சலூனுங்கிற டீம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக டெலிவிஷனில் நல்லா ஃபேமஸ் ஆகுது. இதில் ஹீரோவோட கடையுமே சைடில் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஹீரோவோட கடையில் தானே சிங்கப்பூர் சலூன்னு பேர் வச்சுருக்காரு. அங்கேருந்து தான் இவங்க வராங்கன்னு தெரிஞ்சு ஸோ ஹீரோவோட கடையோட பேருமே நல்ல ஒரு பிராண்டு மாதிரி க்ரியேட் ஆயிடுது. இப்படியே எல்லாம் நல்ல விதமாக போயிட்டுருக்கப்ப திடீர்னு 4-5 ஆஃபீஸர்ஸ் ரைடு வந்து உங்கள் பில்டிங்கை இமிடியேட்டாக இடிக்க போகிறோம் வெளில போங்கன்னு சொல்ல என்ன சார் திடீர்னு இப்படி வந்து நிற்கிறீங்கன்னு கேட்க உங்களுக்கு 3 தடவை நோட்டீஸ் அனுப்பினமே நீங்கள் ஏன் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை உங்களோட லேண்டுமே இதே சதுப்பு நிலத்தில் தான் உங்களோட சலூனும் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அதனால் நாங்கள் 3 தடவை சலூனுக்கு வந்து இது அனுப்பணும் நீங்கள் எதையுமே பார்த்துட்டு ரிப்ளையும் அனுப்பல எதுவும் பண்ணல அதனால தான் இமிடியேட்டாக இடிக்கிறதுக்கான ஆர்டர் வந்துருச்சுங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. லெட்டர்ஸ் எல்லாமே சத்யராஜ் கிட்ட தான் போயிருக்கோம். அவர் படிச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். 3 கோடியை இவன் பிடுங்கிட்டானேன்னு சொல்லிட்டு கோவத்திலே அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டிருப்பாரு. ஸோ இப்போ அதை நினச்சா அவர் வருத்தப்படுறாரு. ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சலூனில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே பயங்கர சோகமாக இருக்காங்க. வெடிகுண்டெல்லாம் வச்சு அந்த பில்டிங்கை இடித்து தரமட்டமாக்குறதுக்கு ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டில் எல்லா சேனலும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக இடிக்க போகிற நேரத்தில் 4-5 கிளிகள் வந்து நம்ம ஹீரோவோட பில்டிங் மேலே உட்காருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆலமரம் அங்கே தான் இருந்தது. அங்கே தான் அந்த பறவைகள்லாம் வந்து தங்குனுச்சு இல்லையா. இப்போ ஹீரோவோட பில்டிங் இருக்கனால டெய்லி அந்த பில்டிங்க்கு அந்த பறவைகள்லாம் வரது உண்டு. ஹீரோவும் சும்மா இருக்கிறதில்ல டெய்லி அங்கே சாப்பாடும் போடுறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பறவைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு பில்டிங்குள்ளே வேகமாக ஓடுறாரு. ஓடி அந்த பறவைகள்லாம் போன்னு சொல்லி விரட்டுறாரு. ஆனால் எதுவுமே போகிற மாதிரி தெரில. அவ்வளோ பறவைகள் ஹீரோவோட பில்டிங்கை சுற்றி நிற்கிது. இதை எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ நிறைய செலிப்ரிட்டி ஹீரோவோட சலூனுக்கு ஆதரவாக போஸ்ட் போட அந்த பில்டிங்கை இடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு மக்களோட ஆதரவும் பெருக இதை நோட்டீஸ் பண்ண கவர்மெண்ட்டும் இப்போ இடிக்க வேணான்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய பறவைகள் வரனால அதை வந்து ஒரு பறவைகள் சரணாலயமாக மாற்றி இப்போ தான் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா. மரத்தையே வேரோட பிடுங்கி வேறு இடத்துல செட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த சலூனை கொஞ்சம் நவுத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தாயிரத்துக்கு சிங்கப்பூர் சலூனுங்கிற பேரில் வந்து அந்த ஏரியா பசங்க எல்லாம் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா. அதில் டைட்டில் வின்னர் கூட அந்த பசங்க தான். ஸோ ஹீரோக்கு சலூன்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பசங்களும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ சிங்கப்பூர் சலூன்னா தெரியாத ஆளுங்களே இல்லை. அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு கடை. ஸோ அந்த கடைக்கு இன்னும் திறப்பு விழாவே பண்ணல இல்லையா. திறப்பு விழா பண்ணுறதுக்கான வேலையில் தான் இருக்காங்க. ஸோ இந்த கடையை எங்கேயோ மூலையில் டிவிலேருந்து பார்த்த நம்ம சாச்சா நம்ம பேரில் நம்ம சலூன் பேரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம ஃபோட்டோ வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு திறப்பு விழாக்கு இவரும் வராரு. ஸோ கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிற இவரை கண்டுபிடிச்சி ஹீரோ நீங்கள் தான் இந்த ரிப்பனை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாச்சாவை வச்சு இந்த கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.